எங்களை எப்படி நீங்கள் திராவிடர்கள் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். உங்களை ஒரு நாடும் நாங்கள் திராவிடர்கள் என்று சொல்லவில்லை. சனாதனத்தின் கைக்கூலிகளை திராவிடர்கள் என்று ஒரு நாடும் சொல்ல மாட்டோம். உண்மையான தமிழ் தேசிய தலைவர்கள், இந்த உண்மையான என்பதை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். உண்மையான தமிழ் தேசிய தலைவர்கள் பெரியார் குறித்தும் திராவிடம் குறித்தும் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? திராவிடம் என்பது தமிழை மறைக்கிறது. திராவிடம் என்பது தமிழுக்கு எதிரானது. திராவிடம் தான் இந்த நாட்டை சீர்குலைத்து விட்டது. அது மட்டுமல்ல, நான் சொல்ல தயங்குகிறேன், ஆனாலும் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். திருட்டு திராவிடம் என்று பேசிக்கொண்டே இருக்கிறவர்களுக்கு நாம் அவர்களுக்கு சொல்லவில்லை என்றாலும் மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும். இதில் ஒரு வியப்பு என்ன என்றால், இந்த எதிர்ப்பும் இந்த இழிவான பேச்சுகளும் இன்றைக்கு புதிதாக முளைத்து விடவில்லை, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இடைவெளி விட்டு திராவிடத்தை தாக்குகிற போக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் மீண்டும் மதிப்போடு நான் சொல்லுகிறேன், ஐயா சிலம்பு செல்வர் அவர்கள் தான் அதை தொடங்குகிறார். 1946 மாப்போசி அவர்கள், பிறகு ஆதித்தனார், பிறகு தமிழ் தேசிய கட்சி என்கிற பெயரில் ஈவேகி சம்பத் அவர்கள், யூசிபிஐ என்கிற பெயரில் கட்சி தொடங்கிய எம் கல்யாண சுந்தரம் அவர்கள், 95 திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்கிற ஒரு சிறு புத்தகம், அதற்கு பிறகு இப்போது நம்மோடு கூட்டணியில இருந்தாலும் கூட அன்றைக்கு பெரியாரை கடுமையாக விமர்சித்த தோழர்கள் எல்லோரும் சேர்ந்து திரும்ப திரும்ப திராவிடத்தின் மீது ஒரு பழி சொல்லை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நான் என் உரையை முறையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக 3 பகுதிகளாக பிரித்திருக்கிறேன். முதல் பகுதி சற்று வறண்டதாகத்தான் இருக்கும், ஆனால் அதுதான் மிக தேவையானது. ஒன்று, இந்த திராவிடம் என்றால் என்ன? திரும்ப திரும்ப கேட்கிறார்கள். திராவிடம் என்றால் அது இனமா, மொழியா? திராவிடம் என்றால் என்ன என்று யாருக்கும் விடை சொல்ல தெரியவில்லை என்று 1000 முறை சொல்லி ஆயிற்று. கேளாத காதுகளுக்கு நாம் மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. இந்த அரங்கம் அதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்கிற முடிவோடு நான் வந்திருக்கிறேன். முதல் பகுதியில் திராவிடம் என்றால் என்ன, அதற்கு அறிஞர்கள் வந்திருக்கிற விளக்கம் என்ன, ஏன் அந்த திராவிடம் அடிக்கடி எதிர்க்கப்படுகிறது, இது முதல் பகுதி. இரண்டாவது, திராவிடம் தமிழை மறைக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே, திராவிடம் தமிழை மறைக்கிறதா, தமிழை வளர்க்கிறதா? திராவிடம் தமிழுக்கு முரண் இல்லை, திராவிடம் தமிழுக்கும் தமிழர்க்கும் அரண் என்பதே இந்த கூட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம். மூன்றாவதாக, உண்மையான தமிழ் தேசிய தலைவர்கள். இந்த உண்மையான என்பதை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். உண்மையான தமிழ் தேசிய தலைவர்கள் பெரியார் குறித்தும் திராவிடம் குறித்தும் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? இந்த 3 பகுதி தான். முதல் பகுதி சற்று கடினமானது. நான் அண்ணல் அம்பேத்கரிடமிருந்து என் உரையை தொடங்குகிறேன். திராவிடம் பற்றி ஏன் அம்பேத்கரிடமிருந்து தொடங்குகிறேன் என்றால், அதற்கு பெரியார் விளக்கம் சொல்லியிருக்கிறார், அண்ணா சொல்லியிருக்கிறார், கலைஞர் சொல்லியிருக்கிறார், நம்முடைய தலைவர் இங்கே உமா அவர்கள் பேசிய அதே வரிகளை நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். திராவிடம் என்றால் சமூக நீதி, திராவிடம் என்றால் சமத்துவம், திராவிடம் என்றால் பாலின சமத்துவம், திராவிடம் என்றால் பகுத்தறிவு, திராவிடம் என்றால் அறிவியல் பார்வை. ஆனால் நான் நம்முடைய திராவிட இயக்க தலைவர்களை எல்லாம் விட்டுவிட்டு அண்ணல் அம்பேத்கரை எடுப்பதற்கு ஒரு அடிப்படையான காரணம் இருக்கிறது. அம்பேத்கரை, நம் பெரியாரை, கலைஞரை எதிர்த்து பேசுவது போல அம்பேத்கரை எதிர்த்து அவர்கள் பேச மாட்டார்கள். இதே கருத்தைத்தான் அவர் சொல்லி இருக்கிறார் என்றாலும் அம்பேத்கரை எதிர்த்து பேசுவதற்கு அவர்களுக்கு பல அச்சங்கள் உண்டு என்பதை நான் அறிவேன். அவர்களை அச்சுறுத்துவதற்காக மட்டும் இல்லை, நாம் நினைக்கிற ஒரு மிகப்பெரிய அறிஞர் என்று அண்ணல் அம்பேத்கரை நான் கருதுகிற காரணத்தால் அவருடைய ஆய்வு என்பது அத்தனை சாதாரணமானதில்லை. அதை நான் சொல்லுகிறேன். முதலில் அம்பேத்கர் எங்கே சொல்லியிருக்கிறார்? திராவிடம் பற்றி எங்கே சொல்லியிருக்கிறார்? எதற்காக? நாம் எல்லோரும் தேடி படிக்க வேண்டும் என்பதற்காக. படிக்காதவர்கள் படிக்க வேண்டும். அம்பேத்கரினுடைய எழுத்துகளும் பேச்சுகளும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வந்திருக்கின்றன. அம்பேத்கர் எழுத்துகளும் பேச்சுகளும் தொகுதி 14. தொகுதி 14 78வது பக்கத்திலிருந்து 95வது பக்கம் வரைக்கும் அம்பேத்கர் திராவிட இனம் பற்றி பேசுகிறார். திராவிடம் என்பது ஒரு இனமே இல்லை. நாம் கூட என்ன சொல்லுகிறோம் என்றால், திராவிடம் என்பது ஒரு மொழியாக, இனமாக, நிலமாக கருதப்பட்டாலும் இன்றைக்கு நாங்கள் அதனை திராவிட கருத்தியல் என்றுதான் சொல்லுகிறோம் என குறிப்பிடுகிறோம். ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அழுத்தமாக சொல்லுகிறார், திராவிடம் என்பது இனத்தின் பெயர். இனத்தின் பெயர். இன்று காலையில் நான் தில்லியிலே இருக்கிற
தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணனோடு தொலைபேசியில் பேசினேன். உங்கள் பார்வை என்ன என்று கேட்டேன். அவர் சொன்னார், எந்த ஐயப்பாடும் இல்லை, நான் கட்டுரையை எழுதி கொண்டிருக்கிறேன். திராவிடம் என்பது ஒரு மரபு இனம். தமிழர்களாக, தெலுங்கர்களாக, கன்னடர்களாக பிரிந்துவிட்ட காரணத்தால் திராவிடம் என்று ஒரு மரபு இனம் இல்லவே இல்லை என்று எப்படி சொல்லுவது? இன்றைக்கு சீனர்களாக, இன்றைக்கு ஜப்பானியர்களாக பிரிந்து கிடந்தாலும் அவர்களின் மரபு இனம் மங்கோலியர்கள் என்பதுதானே. நீங்கள் ஆரியர்களை மறுக்கவில்லை, மங்கோலியர்களை மறுக்கவில்லை, ஐரோப்பாவில் இருக்கிற காகசாயர்களை மறுக்கவில்லை, திராவிடர்களை மட்டும் மறுக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது என்பதுதானே பொருள். திராவிடத்தை மறைப்பதால், திராவிடத்தை மறுப்பதால் யாருக்கோ ஒருவருக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள் என்பது பொருள். நாங்கள் திராவிடர்கள் இல்லை, எங்களை எப்படி நீங்கள் திராவிடர்கள் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். உங்களை ஒரு நாடும் நாங்கள் திராவிடர்கள் என்று சொல்லவில்லை. சனாதனத்தின் கைக்கூலிகளை திராவிடர்கள் என்று ஒரு நாடும் சொல்ல மாட்டோம். அப்படி சொல்லுவது திராவிடத்திற்கு அவமானம் என்று நான் கருதுகிறேன். ஏன் என்பதை விரிவாகவே நான் சொல்லுகிறேன். அம்பேத்கர் தன்னுடைய அந்த எழுத்துகளும் பேச்சுகளும் தொகுதி 14 என்ன சொல்ல வருகிறார் என்பது இது கொஞ்சம் படித்து நாம் விளங்கிக் கொள்வதற்கு நேரம் ஆகலாம் என்பதற்காக நான் எடுத்து சொல்லுகிறேன். அவர் குறிப்பாக 2 இனங்களை, ஆரியர் திராவிடர் என்கிற இரண்டையும் குறிக்கிறார். பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆரிய திராவிட போராட்டம் என்பதெல்லாம் குப்பை கூடைக்கு உரியது என்று ரொம்பவும் படித்தவர் ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் அம்பேத்கரை படித்ததே இல்லை. அம்பேத்கர் 2ஐ மட்டும் சொல்லவில்லை. ஆரியருக்குள் 2 பிரிவுகள் உண்டு. ரிக்வேத ஆரியர்கள் வேறு, அதர்வன வேத ஆரியர்கள் வேறு. அம்பேத்கர் சொல்லி இருக்கிற செய்தி. நான் அதற்கு வருகிறேன். பிறகு திராவிடர்கள் என்று மட்டும் நிறுத்திவிட முடியாது. திராவிடர்கள், நாகர்கள், தாசர்கள். திராவிடர்கள், நாகர்கள், தாசர்கள் என்று சொல்லிவிட்டு இந்த 3ம் வேறு வேறு இனங்கள், மரபு இனங்கள் என்று கூறுகிறார்கள். ஒரு ஆய்வாளர் ரைசினிலிருந்து எடுத்து சொல்லுகிறார். ஆனால் அம்பேத்கர் சொல்லுகிறார், நான் அப்படி கருதவில்லை. இந்த 3ம் ஒரே பெயரைத்தான் குறிக்கும், ஒரே இனத்தைத்தான் குறிக்கும். அது திராவிட இனம்தான், வேறு வேறு பெயர்களால் வழங்கப்படுகிறது. இந்த இடத்தில் அம்பேத்கர் சொல்லியிருக்கிற அந்த வரிகளை படிக்கிற போது உண்மையிலேயே மெய் மறந்து போனேன். எங்களின் அன்பான எதிரிகளே, அருள் கூர்ந்து கேளுங்கள்.